जय राधा माधव कुंज बिहारी जय राधा माधव कुंज बिहारी जय गोपी जन वल्लभ जय गिरिवरधारी जय गिरिवरधारी जय गोपी जन वल्लभ जय गिरिवरधारी जय गिरिवरधारी यशोदानंदन भज जन रंजन यशोदानंदन भज जन रंजन यमुना तीरा वनचारी यमुना तीरा वनचारी जय राधा माधव कुंज बिहारी Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna. Jaya Jagannatha, Jaya Jagannatha, Baladewa, Jaya Subhadamaye. Jaya Gaurandita, Jaya Gaurandita, Gaurandita, Jaya Gaurandita. Jaya Radha Madhava, Radha Madhava, Radhe.
श्रीपाद परम परिचार्य अष्टोत्तर श्रीमती श्री भक्ति वेदांत स्वामी श्रील प्रभुपाद की, इस्कॉन बीपीटी फाउंडर आचार्य श्रील प्रभुपाद की, गुरु परंपरा की, सद्गुरु श्याम वृंद की, नामाचार्य श्री हरिदास ठाकुर की, प्रेम सगु श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद की, श्री श्री प्रहलाद नरसिंहदेव भगवान की, श्री श्री राधा माधव की, श्री श्री जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी की, all glorious assembled devotees, all glorious assembled devotees, all glorious assembled devotees, all glorious, all glorious, all glorious Guru and Gauranga, all glorious Srila Prabhupada. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Narayanam Namaskrityam Naram Chaiva Narottamam Devim Saraswati Vyasam Tado Jayam Udirayet Ashtaprayeshu Abhatreshu Nityam Bhagavata Sevaya Bhagavati Uttama Sloke Bhaktir Bhavati Naistiki. ஸ்ரீமத் பகவத்கீதை உண்மையிருவில் பதம் 9 மிக ரகசியமான அறிவு பதம் 27. பதம் 27. யத் கரோசி யதஸ்நாசி யத் கரோசி யதஸ்நாசி யத் கரோசி யதஸ்நாசி யஜ்ஜுகோசி ததாசிய यज्जुघोषि तदासिय यत्तपस्यसि कौन्तेय यत्तपस्यसि कौन्तेय तत्कुरुष्व मदर्पणम् तत्कुरुष्व मदर्पणम् यत्करोसि यत् अश्नासि यज्जुघोषि तदासिय यत्तपस्यसि कौन्तेय तत्कुरुष्व मदर्पणम् यत्करोसि यत् अश्नासि यज्जुघोषि तदासिय यत्तपस्यसि कौन्तेय तत्कुरुष्व मदर्पणम्. படிக்கிறீங்களா? குந்தியின் மகனே இல்ல ஸ்லோகம் படி. ஸ்லோகம் यत्करोसि यत् अस्नासि यत्करोसि यत् अस्नासि यज्जुघोषि तदासिय यज्जुघोषि तदासिय यत्तपस्यसि कौन्तेय यत्तपस्यसि कौन्तेय तत्कुरुष्व मदर्पणम् तत्कुरुष्व मदर्पणम्. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளரை வழங்கிய தேவதராசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதுக்கு வார்த்தை அர்த்தம். யத் எதையெல்லாம் கரோசி செய்கின்றாயோ யத் எதையெல்லாம் அஸ்னாசி உண்கின்றாயோ யத் எதையெல்லாம் ஜுகோசி படைக்கின்றாயோ ததாசி கொடுக்கின்றாயோ யத் எதையெல்லாம் யத் எந்த தபஸ்யசி தவங்களை செய்கின்றாயோ கௌந்தேய குந்தியின் மகனே தத் அதை குருஷ்வ செய் மத் எனக்கு அர்ப்பணம் அர்ப்பணமாக. மொழிபெயர்ப்பு. குந்தியின் மகனே, எதையெல்லாம் நீ செய்கின்றாயோ, எதையெல்லாம் நீ உண்கின்றாயோ, எதையெல்லாம் நீ படைக்கின்றாயோ, எதையெல்லாம் நீ கொடுக்கின்றாயோ, எந்த தவங்களை எல்லாம் நீ செய்கின்றாயோ அதனை எனக்கு அர்ப்பணமாக செய்வாயாக. பொருளுரை. இவ்வாறாக எந்த சூழ்நிலையிலும் கிருஷ்ணரை மறக்காதவாறு
தமது வாழ்வை வடிவமைத்துக் கொள்வது ஒவ்வொருவரின் கடமையாகும். உடலையும் ஆத்மாவையும் பாதுகாப்பதற்காக அனைவரும் வேலை செய்தாக வேண்டும். கிருஷ்ணர் அவருக்காக வேலை செய்ய வேண்டும் என்று இங்கே பரிந்துரைக்கின்றார். வாழ்வதற்காக ஒவ்வொருவரும் ஏதேனும் உண்ண வேண்டும். அவன் கிருஷ்ணனுக்கு படைக்கப்பட்ட பிரசாதத்தை ஏற்றுக்கொள்ளலாம். நாகரிகமுடைய எந்த மனிதனும் சில மத சடங்குகளை செய்ய வேண்டும். எனவே அதனை எனக்காக செய்வாயாக என்று கிருஷ்ணர் பரிந்துரைக்கின்றார். இதுவே அர்ச்சனை என்று அறியப்படுகின்றது. எதையாவது தானம் செய்யும் இயல்பு அனைவரிடமும் உள்ளது. அதை எனக்கு கொடு என்று கிருஷ்ணர் இங்கே கூறுகின்றார். அதாவது தேவைக்கு மேல் இருக்கும் செல்வம் முழுவதும் கிருஷ்ண பக்தி இயக்கத்தை பரப்புவதற்காக உபயோகப்படுத்தப்பட வேண்டும். தற்காலத்தில் மக்கள் தியான யோகத்தை மிகவும் விரும்புகின்றனர். ஆனால் அத்து இந்த யுகத்திற்கு ஒத்து வராததாகும். மாறாக யாரேனும் 24 மணி நேரமும் தனது ஜபமாலையில் ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை ஜபம் செய்வதன் மூலம் தியானத்தை பயிற்சி செய்தால் பகவத்கீதையின் 6ஆம் அத்தியாயத்தில் உறுதி செய்யப்பட்டுள்ளபடி அவன் நிச்சயமாக மிகச்சிறந்த யோகி ஆவான். ஓம் ஓம் அஞ்ஞானாதிமிராந்தஸ்ய ஷலாகயா சக்ஷுரன்மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. நமோ ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமிநிதி நாமினே. நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्त वृंद. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे. विष्णुदाय कृष्ण पृष्ठाय श्रीमती जय पता स्वामी नमने. नमो आचार्य पदाय विताय कृपदाय कौरकदा दामदाय. ஹரே கிருஷ்ணா. அனைத்து பக்தர்களுக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம ஒவ்வொரு நாளும் பாகவத ஸ்ரீமத் பாகவதம் சொல்லிட்டு இருக்கு. நம்மளுடைய கையிருப்பில் இருக்கக்கூடிய நாட்கள் குறைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. அதனால மூத்த பக்தர்கள் எப்படி சொல்லுவாங்கன்னா, நம்ம ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதோட உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு வருடத்தை இழந்து விட்டோம். அப்ப நம்மளோட நிதர்சனமான உண்மை, இந்த வங்கி கணக்கு வச்சு வியாபாரம் செய்யறவங்களுக்கு மார்ச் மாதம் முடிஞ்சு ஏப்ரல் மாதம் ஆரம்பிக்குது அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்க? பொதுவா புது கணக்கு போடுவாங்க. அதாவது புதிதாக நோட்டு புத்தகங்கள் வாங்கிட்டு அதை சாமி முன்னாடி வச்சு பூஜை பண்ணி புது கணக்கு போடுவாங்க. அதே மாதிரி அந்த வியாபாரம் செய்யறவங்க இன்னொன்னு செய்வாங்க. என்ன செய்வாங்கன்னா, லாபம் நட்ட கணக்குகள் பார்ப்பாங்க. போன வருடம் வியாபாரம் செஞ்சதுல லாபம் என்ன நட்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. இது வியாபாரத்தில் மட்டும் கிடையாது. நம்ம மனித பிரிவில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்ம என்ன அடைஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறது நம்மளும் வருடங்கள் போயிட்டே இருந்தா நம்ம கணக்குகள் போடாம மிஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்படும். இப்ப நம்ம 2025 முடிச்சு 2026 பார்த்தோன்னா போயிருக்கிறோம். இப்ப நம்ம ஒட்டு மொத்தமா நம்ம திருப்பூர்ல இருக்கக்கூடிய பக்தர்களாக நமக்கு என்ன அச்சீவ் பண்ணி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, போன வருடம் பல்லடத்துல இருந்தோம். இந்த வருடம் நம்ம மகாலட்சுமி நகர்ல இருக்கிறோம். இப்போ இன்னும் சொல்ல போனா இது சொந்த இடத்துல இருக்கிறோம். அப்போ திருப்பூர் இஸ்கானை பொறுத்த வரைக்கும் இது மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். நம்ம பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் பிரபுபாதர் இதுக்காக இந்த மாதிரிதான் ஏற்படும் சொல்லி சொன்னாங்க. இதோட இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, சில பிரபுபாதர் சொல்றாங்க, இஸ்கான் கோயில்கள் அப்படிங்கிறது வைகுண்ட உலகத்திற்கான தூதரகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உதாரணத்துக்கு நம்ம வெளிநாடு போகணும் அப்படின்னு சொன்னா
தொழில் செய்யறவங்க தெரியும், திருப்பூர்ல வந்து ஏர்போர்ட் இன்னும் வரல. அப்போ அவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய நம்ம கோயம்புத்தூருக்கு வருவாங்க. அங்க கோயம்புத்தூருக்கு வந்து விமானம் மூலியமா வேறு போகக்கூடிய இடத்துக்கு போய் சேருவாங்க. அப்ப அந்த விமானம் வந்து அவங்கள எடுத்துட்டு போகக்கூடிய வந்து ஒரு தூதரகம் மாதிரி இருக்குது. அதே மாதிரிதான் ஒருத்தர் வைகுண்டம் போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க அப்படின்னா, சில பிரபுவர் சொல்றாங்க, அவங்க வந்து இஸ்கான் கோயில்களுக்கு வந்து இஸ்கான் கோயில்கள் அந்த பணியை செய்யுது. அப்ப வந்து திருப்பூர் நகரத்துல வந்து வைகுண்ட உலகத்திற்கான எம்பசி வந்து சில பிரபுவாதரோட கருணையினால நம்ம 2025 வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு சாதாரணமான அச்சீவ்மெண்ட் கிடையாது. அப்போ இது வந்து நம்மளோட மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். ஏன்னா இது வந்து நம்மளுக்கு வந்து நிரந்தரமான ஒரு நம்ம இருக்கக்கூடியதுலயே திருப்பூரை பொறுத்த வரைக்கும் 2025 வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆண்டுன்னு சொல்லலாம். அப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து நமக்கு இந்த வாய்ப்பை வந்து கொடுத்துருக்காரு, நம்ம ஒட்டுமொத்தமா ஒரு நல்ல முயற்சி செஞ்சு அடையிறதுக்கு. அப்போ வந்து ஒட்டுமொத்த இஸ்கானோட முன்னேற்றத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பெரிய ஒரு சாதனை. அதுக்கடுத்து நம்ம போன வருடம் 2025 இதே ஜனவரி முதல் நாள் வந்து நம்ம வகுப்பு அட்டன் பண்ணோம். அப்ப நம்ம இந்த 2026 வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்றோம். இந்த ஒரு வருடத்துல வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒண்ணு அடைஞ்சிருப்போம், இன்னொன்னு வந்து இழந்திருப்போம். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஒவ்வொருத்தரோட லைஃப்லயும். அப்போ நம்மளோட அச்சீவ்மெண்ட்னு சொல்லி நீங்க வந்து ஏதாவது நினைக்கிறீங்களா? இந்த 2020 வந்து ஆன்மீகமால நீங்க வந்து எனக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல வாய்ப்பா இருக்குது அப்படின்னு சொல்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது அனுபவங்கள் இருக்கலாம்? உங்களை பத்தி தான் கேள்வி, நான் என்னை பத்தி கேட்கல. உதாரணத்துக்கு வந்து ஆன்மீகமா இல்ல பௌதிகமா நான் வியாபாரம் செஞ்சேன், எனக்கு வந்து ஒரு 10 லட்சம் வந்துச்சு, இது வந்து ஒரு அச்சீவ்மெண்ட். ஏன்னா அந்த லாபம் நட்டத்தை வந்து கணக்கு பார்க்கல அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு வந்து புது வருடங்கள் வந்து வந்துட்டே தான் இருக்கு, போயிட்டே தான் இருக்கு. ஆனா அடுத்த புது வருடம் வர்றதுக்கு வந்து நம்ம இருப்போம் அப்படிங்கிற கேரண்டி நமக்கு யாருக்காவது இருக்குங்களா? அப்ப இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து புத்தாண்டு போயிட்டு இருக்கிறப்போ மூத்த பக்தர்கள் வந்து நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது வந்து நம்ம கடிகாரம், இந்த கடிகாரத்தை வந்து கண் முன்னாடியே பார்த்துட்டு இருந்தா கூட அந்த பெரிய முள் வந்து சின்ன இந்த வினாடி முள் போறது தெரியும், அந்த மணிக்கு உண்டான முள் போறது வந்து நம்ம பார்த்துட்டே இருந்தா கூட தெரியாது, அது வந்து அப்படியே கடந்து போயிட்டே இருக்கும். அதே மாதிரிதான் நம்மளும் நமக்கு கொடுக்கப்பட்ட நேரம், நம்ம இந்த உலகத்துல வந்து இருக்கிறது அப்படிங்கிறது வந்து குறிப்பிட்ட ஒரு மூச்சு, அதை சொல்லுவாங்க நம்ம வந்து விதிக்கப்பட்ட மூச்சுல இருந்து எக்ஸ்ட்ரா ஒரு துளி கூட கேட்டா கிடைக்காது. அப்ப வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா தீர்மானிக்கப்பட்டு விட்டது. அப்ப அந்த வினாடிகள் வந்து நேரங்கள் நம்ம வந்து எப்படி யூஸ் பண்றோம்? அப்ப நம்ம வந்து இதுல கிடைச்சிருக்கக்கூடியது வந்து கிருஷ்ண பக்தி கிடைச்சிருக்கு அப்படின்னா, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பகவத்கீதை கிருஷ்ணர் வந்து சொல்லக்கூடியது வந்து மிக ரகசியமான அறிவு. பகவத்கீதை வந்து இருக்கிறதுலயே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லப்பட்டோம்னா, கிருஷ்ணர் வந்து ஜீவாத்மாக்களான நமக்கு வந்து இறங்கி வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்ப இவ்வளவு ஒரு கருணையோட பகவான் இறங்கி வந்து கொடுத்துருக்கிறது வந்து நம்ம எப்படி யூஸ் பண்றோம்? உதாரணத்துக்கு வந்து தமிழ்ல பாரதியார் இல்லைன்னா பாரதிதாசன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடல் சொல்லியிருப்பாங்க, தலைவாரி பூச்சூடி பாடசாலைக்கு போய் என்று சொன்னால் உன் அன்னை. அதாவது வந்து குழந்தை வந்து நம்ம எல்லாம் பண்ணி கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சோம் அப்படின்னா அவங்க அதுல இருந்து ஏதாவது பாடம் கத்துக்கிட்டு வரணும். அதே மாதிரிதான் கிருஷ்ணர் வந்து நமக்கு எல்லா விதமான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. நமக்கு வந்து ஒரு வினாடியோட நேரத்தை முக்கியத்துவம், ஒரு வினாடி விட வினாடியும் பல பிரிவுகளை பிரிச்சு அந்த மைக்ரோ செகண்டோட முக்கியத்துவம் என்னன்னு கேட்டா, அந்த ஓட்டப்பந்தயத்துல வந்து கொஞ்சம் சில வினாடிகள் வந்து பின்னாடி போன அந்த பதக்கத்தை இழந்த ஒரு வீரனுக்கு வந்து அது தெரியுமாமா. அந்த மைக்ரோ செகண்ட் வந்து பின்னாடி போனாலும் அவர் வந்து ஃபர்ஸ்ட் தடைய முடியாது. அதே மாதிரி நம்ம ஒரு நிமிடம், அந்த ஒரு நிமிடத்தை வந்து பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு விமானத்தையோ ஒரு ட்ரெயினோ வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணியிருந்தோம்னா, ஒரே நிமிஷம் லேட் ஆயிடுச்சுங்க, என்னுடைய வாகனம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த மாதிரி நேரம் வந்து கரைஞ்சு போயிட்டே இருக்கு. அப்ப நம்ம வந்து ஒரு முழு வருடம் எடுத்தோம் அப்படின்னா
365 நாட்கள், 12 மாதங்கள், 1 வருடம் நம்மளை விட்டு போயாச்சு. அப்ப நம்ம வந்து ஒவ்வொரு வருடம் முதல் அன்னைக்கு அந்த சங்கல்பம் எடுப்பாங்க. சங்கல்பம், நியூ இயர் என்ன சொல்லுவாங்க அதையா? இன்னும் வேற ஏதாவது வார்த்தைகள் இருக்கு? உறுதிமொழி. புத்தாண்டு உறுதிமொழி. அந்த புத்தாண்டு உறுதிமொழி என்ன அப்படின்னா, அந்த டிசம்பர் 31 எடுத்து ஜனவரி 1 போயிடுற மாதிரி நம்மளோட உறுதிமொழி இல்லாம நம்ம அதை எப்படி ஞாபகப்படுத்திக்கிறோம். எனக்கு நம்மளோட வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். கிருஷ்ணர் நமக்காக பார்த்தீங்கன்னா பகவத்கீதை கொடுத்திருக்கிறதுல சில பிரபுபார் சொல்லுவாங்க, கிருஷ்ணர் பார்த்தீங்கன்னா நமக்கு இத்தனை வசதிகள் பண்ணி கொடுத்துருக்காங்க. நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வசதிகள் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்லுவாங்க, பகவத்கீதை எத்தனை பேர் ரெகுலரா படிக்கிறீங்க? பகவத்கீதை படிக்கிறோம். இங்க முதன்முறையா வந்தவங்க இருக்கீங்களா? வந்திருக்கீங்க. அப்ப இது பகவத்கீதை பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் நீங்க படிக்க ஆரம்பிக்கிறது இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடியது விஷயங்கள் என்ன இருக்குன்னு நம்ம சொல்லி தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த பகவத்கீதை படிக்கிறது விட மாட்டோம். அப்ப பகவத்கீதை நான் ஏன் படிக்கணும், எதுக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, உங்களுக்கு வீட்டுல ஒரு பரம்பரை சொத்து இருக்கு. பரம்பரை சொத்து இல்ல, பரம்பரை ஒரு பெட்டி இருக்கு. அந்த பெட்டிக்குள்ள கொஞ்சம் பேப்பர் வச்சிருப்பாங்க. அது என்ன சொல்லுவாங்கன்னா, இது நம்மளோட பரம்பரை சொத்துக்கெல்லாம் இந்த பத்திரத்தில் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி பகவத்கீதையில கிருஷ்ணர் நம்மளோட சொத்துக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சிருக்காரு. அப்ப பகவத்கீதையில என்ன இருக்குன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை பயிற்சி பண்றதுக்கு முயற்சி பண்ணோம்னால அதே பார்த்து நமக்கு போதுமான வெற்றி தான். இப்போ பகவத்கீதையில 5 முக்கியமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஞாபகம் இருக்குங்களா? ஒன்னொன்னா ஒரு சொல்லலாம். ஒண்ணு சொல்லுங்க. பகவத்கீதை மொத்தம் 5 விஷயங்கள் வச்சிருக்கேன். ஒண்ணு காலம். இப்ப நம்ம பேசுனது காலத்தை பத்தி பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் பேசுறாரு. அதுக்கப்புறம் புரியல, ஸ்லோகம் இருக்கு. முக்கியமா 5 விஷயங்கள் முதல். ஜடப்பொருள், ஜட உலகம், பௌதீக உலகம். ரெண்டாவது விஷயம் என்ன சொல்றான்னா, இந்த பௌதீக உலகத்தை பத்தி, ஜட உலகத்தை பத்தி பேசுறாரு. மூணாவது கர்மம். கர்மம் அப்படிங்கிறது செயல்கள் பத்தி கிருஷ்ணர் பார்த்தீங்கன்னா பேசுறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் 2 விஷயம். என்ன? ஜீவா. இவர் ஜீவா ஆத்மாவை பத்தி பகவத்கீதை சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பரமாத்மா பத்தி, பரமாத்மா பகவானை பத்தி சொல்றாங்க. அப்ப நம்ம பகவத்கீதை எதுக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டா, ஈஸ்வரா, ஜீவா. ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லி சொன்னா பகவான், அவரை பத்தி பகவத்கீதை சொல்லி கொடுக்குது. அதுக்கப்புறம் ஜீவா. ஜீவானா வேற யாரும் இல்ல, நம்மளை பத்தி தான் சொல்லியிருக்கு. அதுக்கு அடுத்தது பௌதீக உலகம், ஜட உலகம். இதை பத்தி பேசுது. என்ன அப்படின்னா, நம்ம இருக்கக்கூடிய இந்த உலகத்தை பத்தி பேசுது. அதுக்கப்புறம் காலத்தை பத்தி பேசுது. 5வது விஷயம் பார்த்தோன்னா கர்மா. அப்ப இதை சொல்றப்ப சில பிரபுபாதர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த 5 விஷயத்துல 4 விஷயம் பார்த்தோன்னா நிரந்தரமானது. 4 எப்பவுமே இருந்துட்டே இருக்கக்கூடியது. ஒன்னே ஒண்ணு மட்டும் மாறக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த ஒன்னே ஒண்ணு மாறக்கூடியது எதுன்னு சொல்லாங்க? மாத்த முடியும். கர்மா மாத்த முடியும். அத ஜீவா, சரி, ஈஸ்வரா, பகவான் பார்த்தீங்கன்னா எப்பவுமே இருக்கக்கூடியவர். அதே மாதிரி ஜீவா அப்படிங்கிறவங்க எப்பவுமே இருக்கக்கூடியவங்க. காலம் அப்படிங்கிறது எப்பவுமே இருக்கக்கூடியது. இந்த பௌதீக உலகம்ங்கிறது எப்பவுமே இருக்கக்கூடியது. கர்மா மட்டும் மாத்த முடியும். அப்ப கர்மா மட்டும் மாத்த முடியும் அப்படிங்கிறது கிருஷ்ணர்கிட்ட அர்ஜுனர் கேட்கிறார். ஏன்னா அர்ஜுனர் போர் வீரன். இந்த பகவத்கீதை எப்படி வந்துருச்சுன்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம அதே சூழ்நிலையில் பல்வேறு சமயத்தில் இருப்போம். அர்ஜுனரும் கிருஷ்ணரும் நண்பர்கள். அவங்க அந்த மகாபாரதம், பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையில் நடக்கக்கூடிய அந்த போர்ல யார் மிகவும் எதிர்பார்க்கப்பட்டாங்க அப்படின்னா அர்ஜுனர் எதிர்பார்த்தாங்க. அர்ஜுனர் என்ன செய்ய போறாரு,
ஏன்னா அர்ஜுனர் வந்து ரொம்ப வில்வித்தில ரொம்ப பிரபலம். அது மட்டும் இல்லாம துரோணாச்சாரியாரோட ஒரு நம்பிக்கைக்கு பாத்திரமான சீடன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லார்த்த விட வில்வித்தில வந்து சிறந்தவன். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனருக்கு வந்து கிருஷ்ணரே வந்து பாத்தீங்கன்னா சாரதியா வந்திருக்காரு அப்படின்னா அந்த அர்ஜுனரை பத்தி எல்லோருமே வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்த்தாங்க, எப்படி அர்ஜுனர் வந்து செயல்பட போறாரு அப்படின்னு சொல்லி. அப்போ போர் வந்து ஆரம்பிக்க இருக்குது. அர்ஜுனர் வந்து சொல்றாரு கிருஷ்ணர்கிட்ட, நான் வந்து யார் நம்மளோட சண்டை போடுறதுக்கு வந்து தயாரா இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அர்ஜுனர் வந்து சொல்றாரு. இப்ப கிருஷ்ணர் வந்து இந்த அட்டப்படத்துல நம்ம பார்க்கலாம். அர்ஜுனர் வந்து தேர்ல வந்து உயர்ந்த ஸ்தானத்துல இருப்பாரு. கிருஷ்ணர் வந்து ஒரு டிரைவர், வண்டி ஓட்டக்கூடிய ஸ்தானத்துல இருக்காரு. அப்ப அர்ஜுனர் சொன்னதுக்கு என்னங்க, கிருஷ்ணர் வந்து அந்த ரதத்தை வந்து செலுத்தி கொண்டு போய் 2 சேனைகளுக்கு மத்தியில வந்து பாத்தீங்கன்னா நிறுத்திட்டு சொல்றாரு, நீ 2 பேர்த்தையும் பாரு. ஏன்னா அந்த சண்டை வந்து வேற யாருக்கும் நடக்கல, அவங்களோட உறவினர்களுக்கு தான் நடக்குது. 2 குடும்பம் தான், பாண்டவர்களும் கௌரவர்களும் வந்து பெரியப்பா சித்தப்பா பசங்க தான். அது எதுக்காக சண்டை நடக்குது அப்படின்னா துரியோதனனோட தீராத ஆசை. துரியோதனனுக்கு வந்து துரியோதனன் மற்றும் திருதராஷ்டிரன் அவங்க 2 பேரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு உரிமை அல்லாத ஒரு சொத்துக்கள் வந்து எடுத்துக்கணும், ராஜ்யத்தை வந்து ஆட்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பேராசை. அதே வந்து பக்தர்கள் பாண்டவர்களோட இது எப்படி இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு வந்து பேராசையெல்லாம் கிடையாது. அவங்க வந்து சமாதானத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு முயற்சிகள் செய்யறாங்க. ஒரு கட்டத்துல கிருஷ்ணர் வந்து தூதுவர போறாரு. கிருஷ்ணர் வந்து தூதுவர போறப்போ என்ன கேட்கறாங்க அப்படின்னா, கிருஷ்ணர் வந்து பாண்டவர்கள்ட்ட கேட்கிறாரு. அதாவது இதுல வந்து முக்கியமா புரிஞ்சுக்கணும் என்னன்னா, ஆன்மீக வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து ஒரு கதை கிடையாது. நம்ம உதாரணத்துக்கு முந்தா நாள் வந்து வைகுண்ட ஏகாதசி, லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வைகுண்ட வாசல் வழியா வந்து பார்த்தீங்கன்னா போய் வந்த ரொம்ப சிறப்பு உற்சவம் நடந்துச்சு. அப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த வைகுண்டம் அப்படிங்கிறது வந்து எப்படிப்பட்ட உலகம் அப்படின்னா, இந்த குணங்கள், ஒரு நற்குணங்கள், பக்தி இருக்கக்கூடியவங்க வந்து வசிக்கக்கூடிய இடம் தான் வைகுண்டம். அப்ப வந்து கிருஷ்ணனு கூட நம்ம இருந்தாலும் கூட நம்மளோட தனித்தன்மை வந்து பார்த்தோன்னா அப்படியே இருக்க போகுது. நம்மளோட நற்குணங்கள் வந்து பார்த்தோன்னா எப்படின்னு வந்து பகவானும் பார்த்துட்டே தான் இருப்பார். அப்ப நம்ம இங்க இருக்கிறப்ப எப்படி இருக்கிறோம், வைகுண்ட உலகம் போனா எப்படி இருப்பான்னு சொல்லி கேட்டோம்னா, மாற்றம் வந்து பார்த்தோன்னா வெளிப்புறமா மாற்றம் இருக்காது, நம்மளோட உணர்வுகள் வந்து பார்த்தோன்னா மாற்றம் இருக்கும். அப்ப கிருஷ்ணர் வந்து பாண்டவர்கிட்ட வந்து கேட்கிறாரு, என்ன கேட்கிறாரு அப்படின்னா, நான் இப்ப வந்து தூதுவர போறேன். எதற்காக போறேன் அப்படின்னா, இந்த பெரிய போர்னால நிறைய உயிரிழப்புகள் ஏற்படும், அதை நிறுத்துறதுக்கு என்ன முயற்சிகள் வேணாலும் செய்து பார்க்கலாம். அப்ப போறப்பவே என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த சமாதான தூது வந்து வெற்றி அடையறதுக்கு வந்து வாய்ப்பு குறைவு. என்ன காரணத்தினால அப்படின்னா, துரியோதனன் வந்து அவ்வளவு கெட்ட குணங்கள் வச்சிருக்கக்கூடிய துரியோதனன் இந்த சமாதானத்தை வந்து ஏத்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப வாய்ப்பு குறைவு. இருந்தாலும் இந்த ஒரு முயற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா போறப்ப பாண்டவர்கள்ட்ட வந்து கேட்கிறாரு, என்ன மாதிரி உடன்படிக்கை வரைக்கும் போகலாம், நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஒரு 2 தரப்புக்கும் வந்து ஒரு கருத்து வேறுபாடு இருந்துச்சுன்னா அந்த இடையில சமாதானம் போறவர் வந்து கேட்பார், என்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்பார். அந்த மாதிரி கிருஷ்ணர் வந்து யுதிஷ்ட மகாராஜா கேட்கிறார். என்ன கேட்கிறாருன்னா, அவங்களுக்கு 2 பேருக்கு இடையில் இருக்கக்கூடிய பகை என்ன அப்படின்னா, யுதிஷ்ட மகாராஜா வந்து சக்கரவர்த்தியா இருக்கார். சக்கரவர்த்தி அப்படிங்கிறது வந்து ராஜாங்கிறது வந்து ஒரு நாட்டுக்கு மட்டும்தான் ராஜா. சக்கரவர்த்திங்கிறது வந்து எண்ணற்ற ராஜாக்களுக்கு வந்து மேல இருக்கக்கூடியதுதான் சக்கரவர்த்தி. யுதிஷ்ட மகாராஜா வந்து சக்கரவர்த்தியா இருந்த யுதிஷ்ட மகாராஜா வந்து அந்த சூதாட்டம் வந்து யார் அதுல செஞ்சாங்க மகாபாரதத்துல, சகுனி. சகுனி வந்து என்ன செய்யறாரு, நம்ம சண்டை போட்டு வந்து ஜெயிக்க முடியாது, பாண்டவர்கள் வந்து பக்திமான்கள் பலசாலிகள், நம்ம வந்து போர்ல சண்டை போட்டுல ஜெயிக்க முடியாது, அதனால வந்து பாத்தீங்கன்னா சூதாடலாம் அப்படின்னு சொல்லி சூதாட்டத்துக்கு வந்து அழைப்பு விடுக்கிறாங்க. அப்போ இதை வந்து ஆச்சாரியர்கள் வந்து சொல்றப்போ, நீங்க வந்து இஸ்கானுக்கு முதல் முறை வந்திருந்தாலும் கூட இந்த 4 விஷயங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம். அதாவது இஸ்கானோட ஸ்தாபக ஆச்சாரியர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த உலகத்துல வந்து இந்த 4 விஷயத்தை தவிர ஒருத்தர் வந்து கெட்டு போறதுக்கு வந்து வேற வழியே இல்லை. 4 விஷயங்கள் வந்து பிரபுவார் சொல்றாங்க. 4 விஷயங்கள் வந்து, ஒண்ணு மாமிசம்,
ரெண்டாவது வந்து போதைப் பொருட்கள், மூன்றாவது வந்து சூதாட்டம், நான்காவது வந்து தவறான பாலுறவு. இந்த 4 விஷயத்து வந்து எதுக்கு அப்படின்னா, உதாரணத்துக்கு வந்து இந்த கட்டடம் நிக்குது அப்படின்னு சொன்னா தூண்கள் வந்து தாங்கிட்டு இருக்குது, கரெக்டுங்களா? தூண்கள் தாங்கிட்டு இருந்தா மட்டும்தான் கட்டடம் நிக்க முடியும். அதே மாதிரி ஒரு தர்மம் அப்படின்னு சொன்னா இந்த 4 விஷயங்கள் ஃபாலோ பண்றப்ப மட்டும்தான் தர்மம் வந்து நிலையா நிக்க முடியும். அப்ப இந்த 4ல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு ஆபத்து வந்தாலும் கூட அது வந்து நம்மளை வந்து சிதைத்து விடும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப வந்து இந்த 4 விஷயத்துல நம்ம வந்து பக்தி பயிற்சி பண்றப்ப வந்து பிரபுபால் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒருத்தர் இந்த 4 விஷயங்கள் வந்து தவிர்த்து இருந்தார் அப்படின்னா, நம்ம தமிழ்ல வந்து சொல்லுவாங்க மண்ணாசை பெண்ணாசை ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா ஒருத்தருக்கு வந்து கேடு தரும் சொல்லுவாங்க. ராமாயணம் வந்து எதை பத்தி சொல்லும்? பெண்ணாசை வச்ச ராவணன் வந்து எப்படி அலைஞ்சா அப்படிங்கிறது வந்து ராமாயணம் சொல்லும். அதே மாதிரி மகாபாரதம் வந்து மண்ணு மேல ஆசை வச்ச ஒருத்தருக்கு வந்து என்ன கதி நேர்ந்துச்சு அப்படிங்கிறது வந்து மகாபாரதம் சொல்லி கொடுக்கும். அப்ப கிருஷ்ணர் வந்து பாண்டவர்கள்ட்ட வந்து கேட்கிறாரு, அவங்க என்ன மாதிரி உடன்படிக்கை சொன்னா நான் வந்து ஏத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து சகுனி எப்படி இவங்களை வந்து வீழ்த்தினாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்க வந்து சூதாடல்களை விருப்பம் கிடையாது. அரசர்களுக்கு வந்து ஒரு அழைப்பு விடுக்கப்பட்டா, அது சண்டைக்கா இருந்தாலும் சரி விளையாட்டா இருந்தாலும் அழைப்பு விடுக்கப்பட்டா அவங்க வந்து அதை ஏத்துக்கணும். அப்போ பாண்டவர்கள் வந்து கௌரவர்கள் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஒரு விளையாட்டு மாதிரியான ஒரு போட்டி, விளையாட்டு இது வந்து நம்ம ஒரு கேளிக்கைக்காக செய்யறத என்ன வாங்க அப்படின்னு சொல்லி கௌரவ பாண்டவர்கள் வந்து இன்வைட் பண்றாங்க. அவங்க வந்து ஹஸ்தினாபுரத்துக்கு வர்றாங்க, எல்லாருமே நண்பர்கள் தான், உறவினர்கள் தான். அப்ப வந்து அவங்க வர்றப்ப வந்து பார்த்தோன்னா சக்கரவர்த்தியா வர்றாங்க, ரொம்ப மாலை மரியாதை எல்லாமே இருக்கு. வந்ததுக்கு அப்புறம் திருதராஷ்டிரர் வந்து சொல்றாரு, நம்ம வந்து ஒரு பொழுதுபோக்குக்காக நம்ம இந்த ஒரு விளையாட்டில் ஈடுபடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூதாட்டத்துக்கு வந்து அழைப்பு விடுக்கிறாங்க. அப்ப அது வந்து யுதிஷ்டிர மகாராஜ் சொல்றாங்க, எனக்கு வந்து அதுல அவ்வளவு பரிச்சயம் கிடையாது. அப்ப சொல்றப்ப அவங்க சொல்றாங்க, பரவாயில்ல, இது வந்து ஒரு கேளிக்கைக்காகத்தானே விளையாடுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விளையாட்டு ஆரம்பிக்குது. இப்ப இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த சூதாட்டம் இருக்கா இல்லைங்களா? அப்ப வந்து மகாபாரதம் நடந்தது வந்து 5000 வருஷம் நடந்துச்சு. அப்ப வந்து சகுனின்னு ஒரே ஒருத்தர் இருந்தாரு. அப்ப இன்னைக்கெல்லாம் வந்து நம்ம பாதுகாப்பா இருக்குன்னு சொல்லி நினைக்க முடியுங்களா? நினைக்க முடியாது. அப்ப வந்து அந்த சகுனி வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து ஒரே ஒரு சகுனி தான் இருந்தாங்க. இன்னைக்கு வந்து எக்கச்சக்கமான சகுனிகள் இருக்கிறாங்க. அப்போ நீங்க வந்து நான் சொல்லக்கூடியது வந்து நீங்க பொருந்தாத விஷயம் நினைக்க வேண்டாம். இப்ப இந்த செல்போன் இருக்குது, நீங்க குழந்தைகள் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பரிச்சயம் இருக்கும். இந்த ஒரு செல்போன்னால குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு பாதிப்பு இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அது ஒரு கோயிலுக்கு வரக்கூடிய ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க, அவங்களோட குழந்தை வந்து சொல்லிச்சாமா, ஒரு புதுசா ஒரு கேம், இந்த என்ன கேம் சொல்லுங்க, ஆன்லைன் கேம், என்ன கேம் இருக்கு ஃபேமஸா? அவங்களுக்கு தெரியும், நமக்கு தெரியாது. அப்ப வந்து அந்த கேம் வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து சொன்னாங்களாமா, நிறைய குழந்தைகள்லாம் இருக்கிறதுனால இது உங்களுக்கு பேரண்ட்ஸுக்கும் பொருந்தும். அந்த குழந்தை சொல்லிச்சாமா, நான் இப்பதான் விளையாட ஆரம்பிச்சேன், திடீர்னு பார்த்தா வெடிஞ்சிருச்சுன்னு சொல்லிச்சோமா. அதாவது வந்து திடீர்னு பார்த்தா வெடிஞ்சிருச்சு. அதோட இன்னொரு மீனிங் என்ன அப்படின்னா, நைட்டு ஃபுல்லா வெடிறது வரைக்கும் கூட அந்த குழந்தை வந்து ஃபுல்லா அதில் வந்து இன்வால்வ் இருந்திருக்கு, வெளியில நடந்துட்டு இருக்கிறதே வந்து பார்த்தோன்னா தெரியல. அப்ப அது வந்து எப்படின்னா அதில் நடக்குது அப்படின்னா, அந்த குழந்தையோட கவனத்தை ஃபுல்லா வந்து பார்த்தோன்னா ஆழ்த்தி இருக்கக்கூடியது வந்து அந்த விளையாட்டு. ஆனா வெளியில வந்து திரும்பி பார்த்தோம் அப்படின்னா அந்த குழந்தையோட 12 மணி நேரம் அந்த விளையாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. இது குழந்தையோட 12 மணி நேரம் மட்டும் கிடையாது, நமக்கும் பரிச்சயம் இருக்கும். நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா முக்கியம் நினைச்சிட்டு வந்து பார்த்தோன்னா திரும்பி பார்த்துருப்போம். 2025 வந்து நம்மளை விட்டு போயாச்சு. குழந்தைக்கு வந்து 12 மணி நேரம், பெரியவங்களுக்கு வந்து ஒரு வருடம். அப்ப அந்த சூதாட்டம் அப்படிங்கிறது வந்து காலங்காலமா ஒருத்தர் வந்து மயக்கி வச்சுட்டு இருக்கக்கூடிய விஷயத்துல ரொம்ப முக்கியமானது. அப்ப வந்து பாண்டவர்கள் வந்து அந்த ஹஸ்தினாபுரத்துக்கு வர்றப்ப வந்து சக்கரவர்த்தியா வர்றாங்க. அந்த ஒரே நாள், அந்த அன்னைக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மரியாதையெல்லாம் கொடுக்கப்பட்டு அவங்களோட ஆசனத்துல இருந்து எல்லோருமே பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா பகவத்கீதை வந்து சொல்றது வந்து நடைமுறைக்கு ஒத்து வராத ஒரு விஷயத்த வந்து சொல்றது இல்லை. ஏன்னா பகவத்கீதையில இருந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கக்கூடிய பாடங்கள் வந்து
எந்த நேரத்திலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். அப்ப அந்த நடக்கக்கூடிய சம்பவங்கள் வந்து இவங்க எல்லோருமே அந்த சபைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள நுழையிறப்போ சகாதேவன் இல்லைன்னா நகுலன், அவங்க 2 பேரத்துல ஒருத்தர் வந்து சகாதேவன் வந்து சொல்றாரு, இந்த சபை வந்து இன்னைக்கு வந்து தர்மத்தை வந்து இருந்து விலகக்கூடியது மாதிரி இருக்கு, அதனால இது வந்து ஒரு அபசகுனமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்போ மற்றவர் இருக்கக்கூடிய அவரோட சகோதரர் நகுலன் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க நம்ம குடும்பத்துல வந்து பெரியவங்க எல்லாம் இருக்கிறாங்க. மூத்தவர் வந்து திருதராஷ்டிரர் இருக்காரு, பெரியம்மா காந்தாரி இருக்காங்க, அதுக்கப்புறம் பீஷ்மதேவர் இருக்காங்க, நம்ம குருவம்சத்தோட தலைவர் பீஷ்மதேவர் இருக்காரு, துரோணாச்சாரியர் இருக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லா பெரியவங்களும் இருக்கிறப்போ ஒன்றும் அதர்மம் நடக்கிறதுக்கு ஒன்றும் நடந்துராது, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. அப்ப வந்து படிப்படியே எல்லாத்தோட கண் முன்னாடி வந்து பார்த்தோம்னா பாண்டவர்கள் 5 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. அப்ப திரௌபதி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சபைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இழுத்து வரப்பட்டு அவமானப்படுத்தப்படுறாங்க. அப்ப அந்த அவமானம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறப்போ இந்த மகாபாரத போரே எதனால நடக்குது அப்படின்னா துரியோதனனோட அந்த பேராசை திரௌபதிக்கு நடந்த அவமானம். இப்ப திரௌபதிக்கு வந்து நடந்த அவமானம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்ப்போம், அத்தனை பேர் முன்னிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே ஹெல்ப் பண்ண முடியாம இருப்பாங்க. துரியோதனனும் சகுனியும் வந்து சேர்ந்து படிப்படியா யுதிஷ்டிர மகாராஜாவோட ராஜ்யம், அவங்களோட செல்வம் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பணயம் வச்சு கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த சூதுல வந்து இழந்துடுறாரு. அப்ப கடைசியா வந்து பார்த்தோம்னு ஒன்று சொல்லுவாங்க, நீ எல்லாத்தையும் இழந்துட்டாலும் கூட உன்னோட மனைவி திரௌபதி வந்து பணயமா வச்சு ஆடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த பணயமா வச்சு ஆடுறது வந்து நிறைய சங்கடத்துக்கு அப்புறம் நடக்கும். திரௌபதியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூதுல வந்து இழந்துருவார். அப்ப திரௌபதி வந்து சபைக்கு அவமானப்படுத்தப்பட்டு யாருமே ஹெல்ப் பண்ண முடியாம இருக்கிறப்போ கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா திரௌபதி வந்து காப்பாத்திட்டு வந்து திரௌபதி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஏதாவது வந்து என்னுடைய 5 கணவர்களும் ஒரு சூதுனால வந்து பார்த்தீங்கன்னா வஞ்சிக்கப்பட்டு தர்மத்தை வந்து நிலைநிறுத்துறதுக்காக அவங்க வந்து இவ்வளவு அவமானத்தை பொறுத்துக்கிட்டாங்க. அதனால திரௌபதி வந்து இன்னொரு சபதம் எடுப்பாங்க அப்படின்னா, நான் இந்த துரியோதனன் துச்சாதனன் இவங்க வந்து மடிக்கப்பட்டு அவங்களோட ரத்தத்தை வந்து என்னுடைய கேசத்துல வந்து பூசுற வரைக்கும் நான் இந்த கேசத்தை வந்து முடிய மாட்டேன் அப்படின்னு சபதம் எடுப்பாங்க. அப்ப இதெல்லாம் இருந்தாலும் கூட கிருஷ்ணன் வந்து என்ன கேட்பாரு அப்படின்னா, இந்த சமாதான பேச்சு போறப்போ என்ன அவங்களோட வேண்டுகோள் என்ன வைக்கணும்னு கேட்கிறப்போ பாண்டவர்கள் வந்து யுதிஷ்டர் வந்து சொல்லுவாரு, நாங்களும் வந்து சத்திரியர்கள் எங்களுக்கு வந்து இந்த நாட்டை வந்து ஆளணும். ஏன்னா வந்து சக்கரவர்த்தியா இருந்தவங்க வந்து சூதாட்டத்தினால ராஜ்யத்தை இழந்து ஒரு வெவ்வேறு நாடுகளுக்கு வந்து யாசகம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருப்பாங்க. அப்ப திரும்பி வந்து அந்த ராஜ்யத்தை கேட்கிறப்போ துரியோதனன் வந்து கொடுக்க மறுத்துடுறாரு. நான் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்யத்தை வந்து கொடுக்க முடியாது, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதவிகள் எதுவும் வர முடியாதுன்னு சொல்றாங்க. அப்போ இதனாலதான் வந்து பார்த்தா சண்டை வருது. கிருஷ்ணர் வந்து சமாதானம் போறப்ப என்ன சொல்றாருன்னா, யுதிஷ்டிர மகாராஜா எங்களுக்கு வந்து 5 கிராமங்கள், நாங்க வந்து சத்திரியர்கள் அப்படிங்கிறதுனால வேறொரு நபரோட நிலை வந்து ஏத்துக்க முடியாது, வேறொரு வர்ணாசிரமத்தை வந்து ஏத்துக்கிறதுக்குல எங்களுக்கு ஒரு 5 கிராமங்கள் மட்டும் கொடுத்தா போதும், நாங்க திருப்தி அடைஞ்சிடறோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப கிருஷ்ணர் போறாரு. அங்க துரியோதனன் வந்து பெரிய ஏற்பாடுகள் செஞ்சு வச்சிருக்காங்க. என்ன அவரோட துரியோதனோட எண்ணம் அப்படின்னா, கிருஷ்ணருக்கு வந்து நிறைய பதார்த்தங்கள் வந்து கொடுத்தா, கிருஷ்ணருக்கு வந்து வகையான வசதிகள் செஞ்சு கொடுத்தா கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா கவரப்பட்டு விடுவார். இதுதான் வந்து துரியோதனோட எண்ணமா இருந்துச்சு. அவர் வந்து பிளான் ஏ பிளான் பி 2 வச்சிருக்காரு. 2ல பிளான் ஏ என்ன அப்படின்னா, திட்டத்தோட முதல் பகுதி என்ன அப்படின்னா, கிருஷ்ணருக்கு வந்து நல்ல வசதிகள் கொடுத்து நல்ல மாளிகை, நல்ல தங்குற இடம், சாப்பிட்றதுக்கெல்லாம் விதவிதமான உணவு, கவனிச்சுக்கிறதுக்கு வந்து ஆட்கள், இவங்கெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா கிருஷ்ணர் வந்து திருப்தி அடைஞ்சிடார் அப்படிங்கிறதுதான் துரியோதனோட திட்டம். அப்ப அதுக்கு வந்து அவர் வந்து அவரோட மாளிகையை வந்து பார்த்தா ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அப்ப கிருஷ்ணர் வந்து ஹஸ்தினாபுரம் வர்றாங்க. ரொம்ப வரவேற்பெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் துரியோதனன் சொல்றாரு, உங்களுக்கு வந்து ரொம்ப விசேஷமான மாளிகையை வந்து ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறேன், நீங்க வந்து தயவு செஞ்சு அங்க வந்து தங்குங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு, நீ எதையெல்லாம் கொடுத்தாயோ எனக்கு அர்ப்பணமாகவே செய்யப்பட வேண்டும் சொல்றாரு. இதுக்கு முந்தைய ஸ்லோகத்துல சொல்றாரு,
பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயசதி. அதாவது வந்து அன்புடனும் பக்தியுடனும் ஒருவன் எனக்கு ஒரு பூவோ பழமோ நீரோ அளித்தால் அதனை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். அப்ப கிருஷ்ணருக்கு வந்து பொருட்கள் அவசியம் இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி 5 விஷயங்கள் பார்த்தோம். ஈஸ்வரா, ஜீவா, பிரகிருதி, காலா, கர்மா. இந்த 5 விஷயத்துல நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் அவ்வளவுதான், ஒரு விஷயம் அவ்வளவுதான். நம்ம இந்த உலகத்துக்கு வந்து நம்ம வந்து எல்லாமே நம்மளதுன்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா நம்ம வந்து உரிமையாளர் கிடையாது. நமக்கு வந்து கொஞ்ச நாளைக்கு அதை வச்சிருக்கிறதுக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்கு. நம்ம அதுக்கு வந்து எதையும் வந்து உற்பத்தி செய்யல, உபயோகப்படுத்துறதுக்கு அனுமதி கொடுத்துருக்கு, அது மட்டும்தான். அப்ப துரியோதனன் வந்து என்ன நினைக்கிறார் அப்படின்னா, கிருஷ்ணருக்கு இந்த பொருட்கள் கொடுத்துறதுனால அவர் வந்து கவர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். அப்ப கிருஷ்ணர் வந்து என்ன செய்யறாரு, அந்த பொருட்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏத்துக்காம துரியோதனன் கிட்ட சொல்றாரு, நான் வந்து விதுரனோட வீட்டுல தங்குறதுன்னு வாக்கு கொடுத்துருக்கிறேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா விதுரனோட வீட்டுக்கு போறேன்னு சொன்ன உடனே துரியோதனுக்கு வந்து ரொம்ப கோபம். எதனால அப்படின்னா, விதுரர் வந்து ஒரு தாசி புத்திரன், நான் வந்து ராஜா உங்களுக்கு வந்து மாளிகை கொடுக்குறேன், நீங்க இதுல இருக்காம வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கீழே வேலை செய்யக்கூடிய ஒருத்தர் வீட்டுல வந்து தங்க போறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப கடும் கோபம். ஆனா கிருஷ்ணர் வந்து சமாதானம் தூதவனா வந்ததுனால நான் உங்களோட இடத்துல வந்து சாப்பிட மாட்டேன், தங்க மாட்டேன்னு சொல்லிட்டு விதுரரோட வீட்டுக்கு போறாரு. அங்க விதுரரோட வீட்டுக்கு போனா அது ரொம்ப வசதி குறைவான ஒரு இடம் தான். அப்ப அங்க போற சமயத்துல விதுரர் இல்ல, விதுரரோட மனைவி இருக்காங்க. அப்ப விதுரரோட மனைவி வந்து கிருஷ்ணரை பார்த்த ஒரு சந்தோஷத்துல அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அவர் கிருஷ்ணருக்கு வந்து பாத்தீங்கன்னா பழங்கள் வந்து பாத்தீங்கன்னா நெய்வேத்தியம் பண்றப்போ அந்த வாழைப்பழத்தை என்ன செய்யறாங்கன்னா, கிருஷ்ணரை பார்த்து அவங்களுக்கு வந்து அந்த ஒரு பதட்டத்துல வந்து பழத்தை தூக்கி போட்டுட்டு பழத்தோட தொப்பையை வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு, அவங்க கொடுக்கக்கூடியது வந்து அந்த பழத்தோட தோழி வந்து பாத்தீங்கன்னா அது வந்து சாப்பிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சதுக்கு அப்புறம் விதுரர் வர்றாருங்க. விதுரர் வந்து பார்த்தா பக்கத்துல பழங்கள்லாம் கீழே கிடக்குது, கிருஷ்ணர் தோலை சாப்பிட்டு இருக்காரு. அவர் வந்து மனைவி வந்து கடிஞ்சுக்கிறார், நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற. அப்பதான் அவங்களுக்கு வந்து புரியுது, நான் அவங்களோட செஞ்ச தவறு புரியுது. அப்ப நீ சொல்றப்ப ஆச்சாரியர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிருஷ்ணர் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாக்குறது இல்லை. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கறோம் இல்லையோ, நம்மளோட அன்பு வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் பாக்குறாரு. துரியோதனன் வந்து என்ன முயற்சி பண்றாரு, பொருட்களை கொடுத்து கிருஷ்ணர் வந்து சரி செஞ்சிட முடியும் அப்படின்னு சொல்லி துரியோதனன் நினைச்சாரு. ஆனா விதுரரோட மனைவி வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுக்கறன்னு கூட தெரியல, கிருஷ்ணர் கொடுக்குற அந்த அன்புல வந்து பாத்தீங்கன்னா செஞ்சாங்க. கிருஷ்ணர் அதை வந்து பார்த்து ஏத்துட்டார். அப்போ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த நாள் வந்து கிருஷ்ணர் அந்த சபையில போய் வந்து பாத்தீங்கன்னா பாண்டவர்களோட தரப்பு இருக்கக்கூடிய சொல்றப்போ துரியோதனுக்கு வந்து கடும் கோபம். துரியோதனன் வந்து என்ன சொல்றாருன்னா, நான் வந்து 5 கிராமங்கள் மட்டுமில்ல, ஊசி முனை அளவு இடம் கூட வந்து பார்த்தீங்கன்னா பாண்டவர்களுக்கு வந்து விட்டு கொடுக்கறதுக்கு வந்து நான் தயார் கிடையாது, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா போர்ல தான் சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி துரியோதனன் வந்து தீர்மானமா சொல்றாரு. அப்ப கிருஷ்ணன் வந்து சமாதான தூதெல்லாம் முயற்சி பண்ணி எவ்வளவோ முடிஞ்சாலும் அது வந்து வெற்றி அடையிறது இல்லை. அப்ப கிருஷ்ணர் வந்து இந்த முயற்சிகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த 2 தரப்பும் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடுறதுக்கு போய் நிக்கிறாங்க. அந்த 2 தரப்பும் சண்டை போடுறதுக்கு நிக்கிறப்பதான் அர்ஜுனருக்கு வந்து இந்த குழப்பம் வருது. ஏன்னா வேற யார் நிக்கிறாங்க, நேரத்துக்கு வரைக்கும் ஒன்னா உறவினர்களா இருந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து போர்ல வந்து எதிர் தரப்புல நிக்கிறாங்க. அப்ப அர்ஜுனருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழப்பம். என்ன குழப்பம் அப்படின்னா, இவங்களெல்லாம் கொண்டுட்டு தான் நான் சந்தோஷமா இருக்க போறேனா, இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போர்ல வந்து ஒண்ணு நான் ஜெயிக்கணும், இல்லைன்னா அவங்க ஜெயிக்கணும். 2 பேருமே ஜெயிக்கிறதுங்கிற வந்து சாத்தியம் கிடையாது. எதிர்த்தாப்புல யார் நிக்கிறாங்கன்னா பீஷ்மதேவர் நிக்கிறாங்க. பீஷ்மதேவர் வந்து இவங்களெல்லாம் பாண்டவர்கள்ல எடுத்து வளர்த்தி, அவங்களோட தந்தை பாண்டு வந்து இளம் வயதிலேயே இறந்துடுறாரு. அவங்களுக்கு வந்து சின்ன வயசுல இருந்து வளர்த்துனது வந்து பீஷ்மதேவர் வந்து அவங்க வளர்த்தி அவங்களுக்கு வந்து இந்த போர்க்கலைகள் எல்லாம் கற்றுக் கொடுத்தது வந்து துரோணாச்சாரியார். அப்படி இப்படி இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் எப்படி எதிர்த்து சண்டை போடுறது அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனருக்கு வந்து ரொம்ப சங்கடம், ரொம்ப குழப்பம், வருத்தம் கூட. அப்ப பகவத்கீதை முதல் அத்தியாயத்துல வந்து அர்ஜுனர் வந்து இதை சொல்லுவார், நான் வந்து இந்த போர்ல வந்து சண்டை செய்வேன்னு சொல்லி நீங்க எப்படி எதிர்பார்க்கிறீங்க. ஏன்னா இவங்க எல்லாம் வந்து பார்த்தா என்னோட பாட்டனார் நிக்கிறாரு, என்னோட குரு நிக்கிறாங்க, என்னோட சகோதரர்கள் நிக்கிறாங்க, என்னோட உறவினர்கள் நிக்கிறாங்க, நண்பர்கள் எல்லாம் நிக்கிறாங்க.
நான் வந்து சண்டை போடணுங்கிறது வந்து சாத்தியம் கிடையாது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர்கிட்ட சொல்லிட்டு முதல் அத்தியாயத்தோட முடிவுல வந்து பாத்தீங்கன்னா நான் போரிடேன் அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் வந்து தெரியல கொண்டுறாரு. இப்ப எல்லோருமே என்ன எதிர்பார்த்தாங்க அப்படின்னா அர்ஜுனர் வந்து பாத்தீங்கன்னா ஆக்ரோஷம் சண்டை போடுவார்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா அர்ஜுனர் வந்து நான் சண்டை போடுறதுக்கு இல்லைன்னு சொல்லி உட்காந்துறாரு. அப்ப பகவத்கீதை வந்து எப்ப நமக்கு வந்து அவசியம் அப்படின்னா நமக்கும் இந்த மாதிரியான தருணங்கள் வந்து வாழ்க்கையில வந்து ஒவ்வொருத்தருக்கும் வரும். அதாவது வந்து குழப்பம் அடைந்த தருணம், என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற குழப்பம் அடைந்த தருணம் வர்றப்போ அர்ஜுனர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சாருன்னா 2வது அத்தியாயத்துல வந்து கிருஷ்ணர்கிட்ட வந்து உதவி கேட்டார். 2.7 பகவத்கீதை 2.3 என்ன சொல்றாங்கன்னா கார்பண்ய தோஷம் பகத சுபாவா, எனக்கு வந்து என்ன செய்யணும் என்ன செய்யல அப்படின்னு சொல்லி தெரியல, எனக்கு வந்து தயவு செய்து வழிகாட்டுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர்கிட்ட வந்து அர்ஜுனர் வந்து சரணடைஞ்சார். அப்ப வந்து இதை வந்து மூத்த பக்தர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பகவானுகிட்ட சரணடைறது அப்படிங்கிறது வந்து ஜீவாத்மாவான நம்ம வந்து மனித பிறவியில் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு செயல். மனித பிறவி மட்டும் கிடையாது, எல்லா பிறவிகளிலும் நம்ம கிருஷ்ணர்கிட்ட வந்து சரணடைறது அப்படிங்கிறது வந்து இதுதான் மிகவும் உசிதமானது. அப்ப வந்து பகவானுகிட்ட வந்து சரணடைஞ்சா நமக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அர்ஜுனருக்கு வந்து கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் பகவத்கீதையை சொல்றாங்க. கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுனருக்கு வந்து சொல்லக்கூடிய முதல் பாடம், நம்ம தமிழ்ல சொல்லுவோம் முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு சொல்லி சொல்லுவோம். அது தெரிஞ்சுதான் பகவத்கீதையோட சிறந்த ஆசிரியர் கிருஷ்ணர், மாணவர் வந்து அர்ஜுனர். அப்ப அர்ஜுனருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியருங்கிற ஃபர்ஸ்ட் வந்து கிருஷ்ணரும் அர்ஜுனரும் வந்து உறவினர்கள் நண்பர்கள் அப்படிங்கிற நிலையில இருந்தாங்க. அப்ப அர்ஜுனர் வந்து சரணடைஞ்சதுக்கு அப்புறம் கிருஷ்ணர் வந்து ஆன்மீக குரு அப்படிங்கிற ஸ்தானத்தில் இருந்துட்டு சீடனை வந்து கண்டிக்கிறார். என்ன கண்டிக்கிறார் அப்படின்னா நீ அறிவாளி போல் பேசும் அதே சமயத்தில் மிகவும் முட்டாளாக நடந்து கொள்கின்றாய். அப்ப இது வந்து முதல் பாடம் அர்ஜுனருக்கு வந்து கிருஷ்ணர் என்ன சொல்றாங்கன்னா நீ அறிவாளி மாதிரி பேசுற, அவனோட செயல்கள் வந்து பார்த்தீங்கன்னா முட்டாள்தனமா இருக்கு. அப்ப எதுக்காக அப்படி திட்டுறாரு, எதற்காக அப்படி திட்டுறாருங்க? கடமையை செய்யாதனால திட்டுறாரு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கடமை அப்படின்னு சொல்லி சொன்னா, ஏன்னா இப்ப நம்ம வந்து நிறைய பேருக்கு வந்து பகவத்கீதை படிங்க அப்படின்னு சொன்னா நான் கடமையை செஞ்சுட்டு இருக்கிறேங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப இந்த இடத்துல ஒரு கேள்வி வரும், எந்த கடமையை செய்யாதனால அர்ஜுனர் வந்து கிருஷ்ணர் திட்டுறாருன்னு சொல்லி கேள்வி வரும். நம்மளும் வந்து பார்த்து நீங்க உங்களை வந்து கேட்டோம்னா எங்களை வந்து கேட்பாங்க, என்ன கேட்பாங்கன்னா நீங்க உங்களோட கடமையிலேருந்து விட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. நீங்க வந்து ஒரு நல்ல மகனா இருந்து உங்களோட கடமைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு முடிச்சு 60 வயசு ஆனதுக்கு அப்புறம் ஆன்மீக பணி செய்யணும்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப இதுல வந்து ஒரு குழப்பம் இருக்கு நமக்கு. பகவத்கீதை படிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் இந்த குழப்பம் இருக்கும், எது கடமை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குழப்பம் இருக்கும். அப்ப அந்த குழப்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க. கதை வந்து ரொம்ப முக்கியமா நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் பொருத்தமான கதை. என்ன கதை அப்படின்னா ஒருத்தர் வந்து ஒரு சின்ன வயசுல வந்து கொஞ்சம் அவர் வந்து வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிக்கிறாரு. அது வரைக்கும் அவருக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் கிடையாது. அப்ப வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்றாங்க. மேனேஜர் வந்து அவருக்கு வந்து ஒரு 10 இலக்க அவரோட அக்கௌண்ட் நம்பர் சொல்றாரு. இவரும் வந்து பார்த்தீங்கன்னா சின்சியரா கேட்டுட்டு அவர் டெய்லி வேலைக்கு போய் சின்சியரா வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலை செய்யக்கூடிய பணத்துல மீதம் இருக்கக்கூடிய பணத்தை வந்து அந்த அக்கௌண்ட்ல அந்த மேனேஜர் சொன்ன நம்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டு இருக்கிறார். இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா 20 வயசுல வேலைக்கு சேர்ந்தது 50 வருஷம் 60 வருஷம் ஆயிப்போச்சு. எத்தனை வருஷம் ஆச்சுங்க? 50 வருஷம் 60 வருஷம் ஆயிப்போச்சு. அப்ப அவரோட பேங்க் பேலன்ஸ்ல வந்து நார்மலாவே பெரிய தொகை வந்து கையிருப்பு இருக்கணும், கரெக்டுங்களா? அப்ப அவருக்கும் வந்து நம்மளோட லைஃப்ல நடக்கிற மாதிரி ஒரு கட்டத்துல முடியாம போகுது. அந்த முடியாம போற தருணத்துல வந்து அவர் என்ன நினைக்கிறாருன்னா எனிவே நமக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட்ல வந்து பணம் சேர்த்து வச்சிருக்கிறோம், அந்த பணம் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் போய் அந்த வங்கியில போயிட்டு இந்த குறிப்பிட்ட வங்கி கணக்கு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்கிறாரு, அதுல இருக்கக்கூடிய பணத்தை வந்து எனக்கு கொஞ்சம் வித்ட்ரா பண்ணணும்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப அங்க இருக்கக்கூடிய மேனேஜர்லாம் மாறிட்டாங்க. புதுசா இருக்கக்கூடிய மேனேஜர் சொல்றாரு, ஐயா ஒரு சின்ன தவறு நடந்துருச்சு, நீங்க வந்து அந்த 10 இலக்கத்துல வந்து ஒரு நம்பர் வந்து மாறி போச்சு. எப்படியாச்சு? ஒரு நம்பர் வந்து மாறி போச்சு.
நீங்க இத்தனை நாளா வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு வேலை பார்த்து அந்த வங்கியில வந்து டெபாசிட் பண்ண பணம் வந்து வேறொரு கணக்குல போயிருச்சு, உங்க கணக்குல வந்து பார்த்தீங்கன்னா இல்லைங்க அப்படின்னு சொல்லி சொன்னா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கு? ரொம்ப வருத்தம், வேதனை எல்லாமே இருக்கும். அப்ப இது வந்து அந்த முதியவரோட நிலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கதை கிடையாது. பக்தியை வந்து பயிற்சி பண்ணாதவங்களோட நிலை வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா இதே மாதிரி தான். நம்ம வந்து எல்லோருமே என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஒரு சின்ன குழந்தையா பிறந்ததுக்கு அப்புறம் படிப்படியா வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்து நம்ம ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட உழைப்பு எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம சம்பாதிக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உடலை சுகமா வைக்கிறதுக்கும் எத்தனையோ விதத்துல வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டு இருக்கிறோம். அப்ப கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இன்னொரு உதாரணம் சொல்லுவாங்க. அதாவது வந்து யார் முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை. இந்த ரெண்டு கதையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க தொடர்படுத்தி பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து புரிஞ்சுக்க முடியும். ஒரு ராஜா வந்து சொல்றாரு, நம்ம ராஜ்யத்துல வந்து யார் முட்டாள இருக்காங்களோ அவனை வந்து நான் வந்து நல்லா பார்த்துக்கணும். சரி, ஒரு அந்த ராஜ்யத்துக்கு வந்து ஒரு சாது வர்றாரு. சாது வந்து பாக்குறாரு, ராஜா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பௌதிக விஷயத்துல மூழ்கி இருக்காருன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, நீ உன்னோட ராஜ்யத்துல வந்து சிறந்த முட்டாளை வந்து கண்டுபிடிச்சு அவரை வந்து பராமரிக்கணும்னு சொல்லி சொல்றாரு. இந்த ராஜா வந்து ரொம்ப சின்சியரா அந்த ராஜ்யத்துக்குள்ள தேடி ஒரு ரொம்ப முட்டாளா இருக்கக்கூடிய ஒருத்தர் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வேணுங்கிற வசதியெல்லாம் பண்ணி கொடுக்குறாரு. அப்போ அந்த அந்த முட்டாளுக்கு தேவையான எல்லா வசதிகளும் பண்ணி கொடுப்பாரு. இப்படியே காலம் போயிட்டு இருக்குது. காலம் போயிடுச்சு. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரசருக்கு வந்து வயோதிகம் வந்து மரணப்படுக்கையில் படுத்துட்டு இருக்கிறார். அவர் வந்து இறக்க போறார். அப்ப இறக்க போறப்போ அவருக்கு திடீர்னு ஞாபகம் வருது, நம்மளும் வந்து இத்தனை நாளா வந்து ஒரு முட்டாளுக்கு வந்து எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துட்டு வந்து இன்னைக்கு நம்ம இறக்க போறோம், அவனையும் கடைசியா பார்த்து ஒரு பேர் சொல்லிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மந்திரிகள் மூலியம் சொல்லி அனுப்புறார். அந்த முட்டாளை வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப முட்டாள் வந்து பாக்குறாரு, ராஜா வந்து அந்த படுக்கையில் படுத்துட்டு இருக்கிறார். ரொம்ப கடைசியா ரொம்ப வயோதிகம் ஆயிடுச்சு, ரொம்ப கஷ்டத்துல இருக்கார். அப்போ அந்த முட்டாள் வந்து அந்த அரசர்கிட்ட கேட்கிறாரு, ராஜா நீங்க எங்க வந்து போகிறீங்க? அவர் கட்டில் பக்கத்தில் வந்துட்டு கேட்கிறாரு, நீங்க என்ன இப்படி படுத்துட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லி சொல்றப்போ அவர் சொல்றாரு, நீயோ முட்டாள், உனக்கு வந்து என்ன நடக்குன்னு வந்து தெரியாது, எனக்கு வந்து வயசாயிருச்சு, நான் இறக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இந்த முட்டாள் சொல்றாரு, நீங்க இறக்க போறீங்கன்னா அப்படின்னா நீங்க எங்க போறீங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. இவரு சொல்றாரு, இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன தெரியும்னு சொல்லிட்டு, அது வந்து ரொம்ப தூரம், நீண்ட தூரம் பயணம், அது ரொம்ப தூரம் போகும்னு சொல்றாரு. இந்த முட்டாள் என்ன சொல்றாருன்னா, அப்படி ரொம்ப தூரம் போகணும்னா நீங்க உங்களோட படைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திருடிட்டு போங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த ராஜாவுக்கு வந்து சொல்றாரு, இந்த முட்டாளுக்கு வந்து எப்படி சொல்றதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு, நான் போகக்கூடிய இடத்துக்கு வந்து படைகள்லாம் கூட்டிட்டு போக முடியாது, அதனால படைகள்லாம் எடுத்துட்டு போக முடியாதுன்னு சொல்றாரு. அப்போ கொஞ்ச நேரம் இந்த முட்டாள் யோசிச்சுட்டு என்ன சொல்றேன்னா, சரி அப்படி இல்லைன்னா உங்களோட செல்வம் எல்லாம் இருக்கு, நீங்க வந்து சக்கரவர்த்தி, கஜானாவில் எக்கச்சக்கமான செல்வம் இருக்கு, அட்லீஸ்ட் அந்த செல்வத்தாவது எடுத்துட்டு போங்கன்னு சொல்றாரு. இந்த ராஜா மறுபடியும் தலையில அடிச்சுட்டு சொல்றாரு, அந்த நான் போகக்கூடிய இடத்துக்கு வந்து செல்வத்துல எடுத்துட்டு போக முடியாது. அப்புறம் மறுபடியும் ஒரு கொஞ்ச நேரம் இருந்து சொல்றாரு, சரி நீ உங்களோட மந்திரிகள், நீங்க பெரிய படைகள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இருக்கிறப்போ நிறைய படைகள் வந்து வச்சிருந்தீங்களா, அந்த படைகள் எல்லாம் கூப்பிட்டு போங்க அப்படிங்கிறாரு. மறுபடியும் சொல்றாரு, அந்த படைகள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கூட வர முடியாது அப்படின்னு சொல்லி. அப்ப சொல்றாரு, கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்றாரு, அட்லீஸ்ட் உங்களோட ராணியர்கள், உங்களுக்கு பிரியமான ராணியர்களை வந்து கூட கூட்டிட்டு போங்க, உங்களோட வழித்துணைக்கு வந்து உதவியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ இந்த ராஜா சொல்றாரு, நீ வந்து இவ்வளவு பெரிய முட்டாளா இருக்கிறையே, நான் வந்து ராணிகளையும் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு போக முடியாதுன்னு சொல்லி. அப்ப இந்த முட்டாள் வந்து யோசிக்கிறார். ஏன்னா அந்த முட்டாள் வந்து முதல் டைம் சந்திக்கிறப்போ ஒரு குச்சியை வந்து கையில கொடுத்துட்டு ராஜா என்ன சொல்லியிருக்காருன்னா, உன்னை விட சிறந்த ஒரு முட்டாள் பார்த்தீங்கன்னா இந்த குச்சியை அவங்க கையில் கொடுத்துருன்னு சொல்லி சொல்றாரு. முதல் டைம் பாக்குறப்போ இந்த முட்டாள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு என்ன செய்யறாருன்னா, அரசே ஒரு நிமிடம் இந்த குச்சியை வந்து கொஞ்சம் குடிங்க அப்படிங்கிறாரு. இவரும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கிறாரு. வாங்கினதுக்கு அப்புறம் முட்டாள் சொல்றாராமா, எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட கொடுத்தீங்கன்னு சொல்றப்போ இந்த முட்டாள் சொல்றாரு, நீங்க எனக்கு ஆரம்பத்தில் சொன்னீங்க என்னை விட சிறந்த ஒரு முட்டாள் பார்த்தா அந்த குச்சியை கையில கொடுக்க சொல்லி, இப்ப அதைத்தான் செஞ்சிருக்கிற அப்படின்னு சொல்லி. ராஜாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான கோபம். உன்னை வந்து இத்தனை நாளா சாப்பாடு போட்டு எல்லாம் பார்த்துட்டது வந்து நீ செய்யக்கூடிய நன்றி இதுதானான்னு சொல்லி கேட்கிறாரு. கோபத்தில் வந்து
இந்த முட்டாளை வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலு பிடிச்சி போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இந்த முட்டாள் வந்து பார்த்தீங்கன்னா பேசுறாரு, அதாவது வந்து என்னை முட்டாள்னு சொல்லிட்டு இருந்தீங்க, ஏன்னா நீங்க வந்து காலம் ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட படைகள் காப்பாற்றும், உங்களோட படைகளுக்காக நேரத்தை செலவு பண்ணீங்க, உங்க ராஜ்யத்தை வந்து நிலத்தை விஸ்தாரம் பண்றதுக்காக டைம் செலவு பண்ணீங்க, உங்களோட கஜானாவை வந்து விருத்தி பண்றதுக்காக பண்ணீங்க, உங்களோட உறவினர்கள் இதெல்லாம் பண்ணினீங்க, உங்களோட ராணிகள் அவங்களோட வசதிகள்லாம் பண்ணினீங்க. ஆனா கடைசியில் நீங்க என்னங்கிறீங்க, அங்க போகக்கூடிய பயணத்துக்கு யாருமே ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னா, அப்ப அதுக்கோசரம் வாழ்நாள் வீணாக்கணும் உங்களை நீங்க தான் முதல் தர முட்டாளா இருக்கணும், அதனாலதான் உங்களுக்கு கொடுத்தா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்பதான் இந்த ராஜாவுக்கு வந்து உரைக்குது, இவரு பேசுறது பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியல, நீங்க யாருன்னு சொல்லி கேட்கிறப்போ அவர் வந்து சொல்றாரு, உங்களை வந்து முதல் நாள் வந்து அரண்மனையில சந்திச்ச அந்த சாதுவோட சன்னியாசியோட சீடன் நானு. ஏன்னா நீங்க வந்து என்னோட குரு வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்க வந்தப்போ நீங்க வந்து இந்த ஆன்மீகத்தை பத்தி முக்கியம்னு எடுத்துக்கல, இது வந்து அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க, அதனாலதான் என்னுடைய குரு வந்து உங்களுக்கு வந்து இதை வந்து செய்ய சொன்னாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப வந்து அந்த ராஜாவுக்கு வந்து புரியுது, நம்மளோட எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உதவி பண்ணாது. அதே மாதிரி தான் இந்த பேங்க்ல வந்து 70 வருஷம் 80 வருஷம் பணம் டெபாசிட் பண்ணி இருந்தவர் வந்து தவறான ஒரு அக்கௌண்ட்ல வந்து பணத்தை போட்டுட்டார். தவறான ஒரு அக்கௌண்ட் என்ன, அவருக்கு வந்து நம்பர் மாறி போச்சு. அதே மாதிரிதான் நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா இந்த முட்டாள் ராஜா மாதிரி நிரந்தரம் இல்லாத விஷயங்களுக்கு வந்து நேரத்தை செலவு பண்றோம், பக்திக்கு வந்து நேரத்தை செலவு பண்ணணும்னு சொல்லி என்ன நினைக்கிறோம், கடைசியில பாத்துக்கலாம் அப்படிங்கிறோம். அப்புறம் கடைசியில் பார்த்துக்கலாங்கிறதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து டைம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி கேட்டோம்னா, அது வந்து எந்த நேரத்தில் வேணாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீர் மேல இலை மாதிரி எந்த நேரத்தில் வேணாலும் நழுவி விழக்கூடியது. அப்ப வந்து நம்ம வந்து கிருஷ்ண பக்தி இயக்கத்துக்கு வர்றோம், பகவத்கீதை படிக்கிறோம் கேட்கிறோம் அப்படின்னா இதுதான் நம்மளோட நிரந்தர சொத்து. ஒருத்தர் வந்து பகவத்கீதை வந்து ஒரு ஸ்லோகம் படிச்சா கூட போதும், அவங்களோட வாழ்நாள் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றப்பட்டு விடும். அப்ப கிருஷ்ணர் அந்த மாதிரி ஒரே ஒரு முதல் பாடம் வந்து அர்ஜுனனுக்கு என்ன சொல்றாருன்னா, நீயோ நானோ இம்மன்னர்களோ இல்லாமல் இருந்த காலம் எதுவும் இல்லை, எதிர்காலத்தில் நம்மில் எவரும் இல்லாமல் இருக்க போவதும் இல்லை. அது முடிச்சுட்டு வந்து ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் ஜீவாத்மாவை பத்தி சொல்றாரு. அதாவது வந்து தேகினோ யஸ்மின் யதா தேகே கௌமாரம் யவனம் ஜரா. பகவத்கீதையில வந்து 2.13 ஸ்லோகத்தில் என்ன சொல்றாங்கன்னா, சிறு வயதிலிருந்து இளமைக்கும் இளமையிலிருந்து முதுமைக்கும் மாறுவதை போலவே மரணத்தின் போது ஆத்மா ஒரு உடலிலிருந்து மற்றொரு உடலுக்கு மாறுகின்றது. தன்னை உணர்ந்த ஆத்மா இது போன்ற மாற்றத்தால் திகைப்பதில்லை. அப்ப பகவத்கீதை வந்து கிருஷ்ணர் கொடுக்கக்கூடிய பாடங்கள் வந்து நம்ம ஒவ்வொருத்தர் லைஃப்லயும் வந்து பின்பற்றக்கூடிய ஒரு முக்கியமான பாடங்கள். இது வந்து நம்ம வந்து ஒரே ஒரு பாடம் தான் பார்த்துருக்கிறோம். என்ன கிருஷ்ணர் சொல்றாரு, நீ இந்த உடல் கிடையாது, ஜீவாத்மா அப்படிங்கிற பாடம். மொத்த பகவத்கீதை வந்து 5 விஷயங்கள் பார்த்தோம். ஈஸ்வரா, ஜீவா, பிரகிருதி, காலா, கர்மா. இந்த 5ல வந்து பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் ஈஸ்வரா, பகவானை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். ஜீவா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு வந்து இந்த உலகத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எதற்கும் கவலைப்பட தேவையில்லை. எதற்கு கவலைப்பட்டாலும் நடக்க போறது ஒண்ணுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் நமக்காக கவலைப்படணும். கிருஷ்ணர் வந்து அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா பகவத்கீதையில வந்து நமக்கு வந்து ஒவ்வொருத்தரும் இன்வைட் பண்றாரு, நம்மளை பக்தி செய்யணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிறாங்க. அப்ப சில பிரபுபாதர் வந்து என்ன கொடுத்திருக்காரு அப்படின்னா, நம்ம பகவத்கீதையை வந்து ஒருத்தர் தினமும் வாசிச்சு, அதே மாதிரி ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. இப்ப நம்ம ஒருத்தர் வந்து பகவத்கீதை வந்து தினமும் வாசிச்சு ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை வந்து உச்சரிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளோட வாழ்நாள் வந்து வீணாக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லி சில பிரபுபார் வந்து சொல்றாங்க. ஸ்ரீமத் பாகவதம் சொல்லுது, பக்தி செய்யாதவங்களோட வாழ்நாள் வந்து காலையில் சூரியன் கிழக்கில் உதிச்சு மேற்கில் மறைஞ்சது அப்படின்னா ஒரு நாள் போயிடுச்சு. இது வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் பொதுவானது, மனிதர்களுக்கு மட்டும் கிடையாது, விலங்குகள் எல்லாருக்குமே இது நடக்கக்கூடியது. அப்போ வந்து சூரியன் வந்து பார்த்தோன்னா டெய்லியும் வந்து பார்த்தோன்னா ரொட்டீனா செஞ்சுட்டு இருக்குது. நமக்கு யாருக்காவது சக்தி இருக்கான்னு யோசிச்சு பார்த்தா, எனக்கு இன்னைக்கு வந்து சூரியனுக்கு வந்து ஒரு நாள் லீவு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா சாத்தியம் இருக்குங்களா? நம்ம கம்பெனி வேணா லீவ் விட்டுடலாம், இன்னைக்கு வந்து நியூ இயர் அதனால கம்பெனி வந்து லீவ் விட்டுடலாம். பட் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே லீவ் விட்டதுல லீவு விட சொன்னதும் இல்லை.
அப்ப நம்மளோட வாழ்நாள் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் வந்து பாத்தீங்கன்னா உதிச்சு மறைஞ்சு நம்மளோட வாழ்நாள் எடுத்துட்டு இருக்குது. அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும், நானும் என்னுடைய குறிப்பிட்ட அந்த நாட்கள் வந்து விரயம் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். அப்ப எப்படி விரயம் பண்ணாம இருக்கணும்னு சொல்லி சொன்னா, அதே பாகவதம் நமக்கு சொல்லுது, யார் ஒருத்தர் வந்து கிருஷ்ணரை பத்தி கேட்டு கிருஷ்ணரை பத்தி மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்து கிருஷ்ணரை வந்து வழிபாடு செஞ்சுட்டு இருக்கிறோமோ அவங்களோட வாழ்நாள் மட்டும் திருடப்படுவது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுது. அப்ப நம்ம வந்து 2026 முதல் நாள் இருக்கிறோம். முதல் நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் பகவானை பத்தி கேட்டிருக்கிறோம் அப்படின்னா இந்த 1 மணி நேரம் நம்மளுடைய நிரந்தர வங்கி கணக்கில் இருக்கக்கூடிய தொகை மாதிரி. இது எக்காலத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா இழக்கப்படாது. அப்ப நம்ம 2026 என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த பக்தி செய்யறது வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு செய்யறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆன்மீக கணக்குல ஆன்மீக இருப்பு வந்து பார்த்தீங்கன்னா கையிருப்பு கூட்டிகிட்டே தான் இருக்கு. இந்த பக்தி அதிகமா செய்யறப்ப என்ன நன்மை வரும் அப்படின்னா, இந்த ராஜா முட்டாள் ராஜா மாதிரி நமக்கும் அந்த மாதிரி ஒரு தருணம் வருங்களா வராதுங்களா? இது நம்ம சொன்னது கதைகள்ல, நமக்கு வந்து ஆச்சாரியர்கள் சொன்னது வந்து நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அந்த ராஜா மாதிரி மரணப்படுக்கை வந்து சந்திக்கணுங்கிறது வந்து 100% உண்மையா இல்லைங்களா? யாராவது விதிவிலக்கு இருக்கா? விதிவிலக்கு இல்லை. அப்ப 100% நடக்கக்கூடிய ஒரு விஷயத்துல இருந்து நம்ம நினைச்சா மாத்த முடியும். அதுதான் முக்கியமா பகவத்கீதை 5 விஷயத்துல வந்து கர்மா வந்து பார்த்தீங்கன்னா மாத்த முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்ம இந்த 2026லயும் பகவத்கீதை படிக்காம ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லாம பகவானை பத்தி கேட்காம பக்தி கைங்கரியம் செய்யாம நம்மளோட இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டே தான் இருக்கும். அது வந்து யாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இழப்பு இல்லை, நமக்கு மட்டும்தான் லாஸ். அப்ப நம்ம வந்து இந்த வருஷத்துல எப்படி செயல்படுறோம், இந்த சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இது ஒரே நாள் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சிட முடியுமான்னு சொல்லி கேட்டோம்னா, ஒரே நாள் வந்து பார்த்தீங்கன்னா 16 மாலை வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து வச்சு பண்ண முடியும்னா பண்ண முடியாது. அப்ப நம்ம இன்னொன்னு தமிழ்ல சொல்லுவாங்க, சிறுதுளி பெருவெள்ளம். அப்ப வந்து நம்ம டெய்லியும் நம்மளுக்கு உண்டானதுல நம்ம குழந்தைகளுக்கு பேர குழந்தைகளுக்கு அட்வைஸ் சொல்லுவோம். அவர் வந்து எக்ஸாமுக்கு படிக்கணும்னா என்ன சொல்லுவோம்னா, நீ அன்னன்னைக்கு ஆசிரியர் நடத்தக்கூடிய பாடத்தை கிளாஸ்ல நல்லா கவனிச்சு வீட்டுல வந்து அந்த ஹோம்ஒர்க் முடிச்சுட்டே அப்படின்னா எக்ஸாம் டைம்ல வந்து நீ வந்து பயப்பட தேவையில்லை. இதை நம்ம சொல்லி கொடுக்குறோம். நம்ம யாராவது நம்ம குழந்தைகளுக்கு வந்து நீ வந்து ஸ்கூல்ல ஆசிரியர் நடத்துறப்ப பாடத்தை கேட்காத, வீட்டுல வந்து ஹோம்ஒர்க் செய்யாத, எக்ஸாமுக்கு வந்து ஸ்டடி ஹாலிடே கொடுத்தாலும் படிக்காத, பரீட்சை அன்னைக்கு போனா காலையில் எடுத்து படிச்ச போது நம்ம சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அதே மாதிரிதான் ஆன்மீகமும் நம்ம வந்து இருக்கக்கூடிய நாட்கள் வந்து அதுதான் நிஜம். நமக்கு வந்து இந்த கைகால் வந்து ஆரோக்கியமா இருந்து எல்லாமே ஸ்மூத்தா இருக்குதுன்னா குலசேகர ஆழ்வார் இதுதான் சொல்றாரு. என்ன சொல்றாங்கன்னா, அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன். நம்மளுடைய அந்திம காலம் வந்து எப்போ வருதோ, நீங்க வந்து தவறா நினைச்சுக்க வேண்டாம். வருடத்தோட முதல் நாள் வந்து இப்படி அபசகனமா பேசுறீங்களே நினைக்க வேண்டாம். யாரும் நமக்கு வந்து கேரண்டி சொல்லல அடுத்த 2027 நியூ இயர் வந்து கொண்டாடும்னு சொல்லிட்டு யாராவது கேரண்டி சொல்லியிருக்காங்களா? இல்ல. அதனால வந்து பார்த்தா நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு வந்து வைகுண்டத்துக்கு உண்டான அந்த தூதரகத்துக்கு வந்து போறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சில பிரபுபார் வந்து இஸ்கான் கோயில்கள் வந்து அப்படித்தான் சொல்றாங்க. நம்ம வந்து ஸ்ரத்தையோட முயற்சி பண்ணணும் அப்படின்னா டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா பகவத்கீதை 1 பக்கம் 2 பக்கம் 10 ஸ்லோகம் 20 ஸ்லோகம் படிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு வருடத்துல நம்ம வந்து உள்ள முயற்சினா பகவத்கீதை படிச்சு முடிச்சிடலாம். அதே மாதிரி ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்றது வந்து டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 4 மாலை 8 மாலை 16 மாலைன்னு சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா இதுதான் நம்மளோட நிரந்தர கணக்கு. இது எங்க போனாலும் இழக்கப்படாது. கிருஷ்ணரதி பகவத்கீதையில சொல்லியிருக்காங்க, சொல்பம் அபேஸ்ய தர்மஸ்ய. இதுல இந்த முயற்சியில் சிறிதளவு குறைவோ இழப்போ இல்லை. இவ்வழியில் சிறிதளவு முன்னேற்றமும் மிக பயங்கரமான பயத்திலிருந்து ஒருவனை காப்பாற்றும். அப்ப நமக்கு வந்து அந்த வாய்ப்பு இருக்கு. இந்த வருடம் 2026 வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி இது யாரோ தடுக்க முடியுமா? நம்ம விருப்பப்பட்டா ஆன்மீகத்தை தீவிரமும் செய்யலாம், நம்ம விருப்பப்பட்டா மற்ற காரியங்கள் வந்து தீவிரமும் செய்யலாம். அப்ப இந்த சுதந்திரம் நமக்கு வந்து கிருஷ்ணர் கொடுத்திருக்காரு, எப்படி நம்ம வந்து எடுத்துக்க போறோம் அப்படின்னு சொல்லி. ஆனா கிருஷ்ணர் என்ன சொல்றேன்னா, எல்லாமே எனக்கு வந்து அர்ப்பணமா செய்ய அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து நம்ம கிட்ட சொல்றாங்க. அப்ப நம்ம இன்னைக்கு வந்து நியூ இயர் முதல் நாள்ல வந்து கிருஷ்ணர்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம், ஆச்சாரியர்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நம்ம வந்து பக்தி சீரியஸா பயிற்சி பண்றதுக்கும் மற்ற பக்தர்களுக்கு வந்து பயிற்சி பண்றதுக்கு நம்ம வந்து ஒரு உபகரணமா இருக்கிறதுக்கும் அவங்ககிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நம்ம சேர்ந்து உள்ளவருமே
ஒரு டைம் ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லி இந்த பிரார்த்தனை முடிச்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. இன்னொரு டைம் சொல்லலாம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. நீங்க யாரோ ஒரே ஒரு கேள்வி மட்டும் எடுத்துக்கலாம். நேரம் உங்களுக்கு எல்லாருமே நம்ம மதியம் உணவு டைம் ஆயிடுச்சு, ஆரத்தியும் தயாரா இருக்கு. ஒரு கேள்வி மட்டும் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா, கருத்துக்களா இருந்தாலும் சரி, கேள்விகளா இருந்தாலும் சரி. புரியல, எப்படி? காந்தாரி அவங்க கேள்வி காந்தாரி கிருஷ்ணர் சபிக்கிறாங்க. மகாபாரதத்துல நம்ம பார்ப்போம். அப்ப கிருஷ்ணர் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய செயல்கள் நம்மளே இப்ப திருப்பூர் போறோம் அப்படின்னா, நீங்க திருப்பூர் வரும் ஒரு வேலையை மட்டும் முடிப்பீங்களா, பல வேலையில் முடிப்பீங்களா? பல வேலையில். ஒரு பர்ச்சேஸ் இருக்கு, ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் இருப்பாங்க, பார்ப்போம், இதெல்லாம் கலந்து முடிச்சுட்டு வருவோம். அதே மாதிரிதான் நம்மளே பல வேலைகள் செய்யறப்போ கிருஷ்ணர் காந்தாரி சபிக்கிறத பாக்குறப்போ ஒரு சில சமயம் குழப்பம் ஏற்படும். அதுல பகவத்கீதையில பாகவத்துல இன்னும் டீட்டெயிலா கொடுத்திருக்கு. காந்தாரியோட சாபத்தினால கிருஷ்ணர் அந்த வேடனோட அம்புல பாத்தீங்கன்னா தாக்கப்படுற மாதிரி வரும். அது வர்றப்ப ஆச்சாரியர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதாவது கிருஷ்ணர் கோவிந்தா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நாமத்தை உச்சரிச்சாலே உச்சரிக்கிறவங்களுக்கே பாத்தீங்கன்னா மோட்சம் கொடுக்கக்கூடிய பகவான் ஒரு வேடனோட அம்பு விட்டு இறக்குறது அப்படிங்கிறது ஒரு புதிரா இருக்கும். அப்போ காந்தாரிக்கு கிருஷ்ணர் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த ஒரு 100 மகன்களும் கொல்லப்பட்டுறாங்க. அவங்களுக்கு காந்தாரிக்கு தெரியும் கிருஷ்ணர் பாத்தீங்கன்னா நினைச்சிருந்தா அதை மாத்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லி. ஆனா அதுல ஆச்சாரியர்கள் இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா, ஜீவாத்மாவோட சுதந்திரத்தை கிருஷ்ணர் தலையிடுறதில்ல. பாண்டவர்களுக்கு மட்டுமில்ல, கௌரவர்களுக்கும் கிருஷ்ணர் வாய்ப்பு கொடுத்தாரு. அவங்க சமாதானமா இருக்கு எக்கச்சக்கமான வாய்ப்பு கொடுத்தாரு. அதெல்லாம் கேட்டுக்காதனாலதான் இழப்பு ஏற்பட்டுச்சு. அப்ப காந்தாரி அந்த ஒரு வேதனையில பாத்தீங்கன்னா சாபத்தை கொடுக்குறாங்க. கிருஷ்ணர் பாத்தீங்கன்னா அதுக்கு தடையேதும் சொல்லலைன்னு சொல்றாருன்னா, உங்களோட விருப்பம் என்னவோ அந்த மாதிரி நடக்கட்டும். கிருஷ்ணருக்கு பாத்தீங்கன்னா எந்த விதமான ஒரு பற்றுதல் கிடையாது. இந்த உலகத்துல இருந்து ரொம்ப நாள் இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு அந்த மாதிரி சாபம் ஒருத்தர் கொடுத்தா நம்ம அவங்க மேல விரோதம் வச்சுப்போம். பட் கிருஷ்ணர் யாரு மேலேயும் அவர் பகைமை பாராட்டுறதில்ல. அப்ப கிருஷ்ணர் பாத்தீங்கன்னா காந்தாரிக்காக அதை ஏத்துக்கிறாங்க. ஏன்னா அந்த லீலைகள் முடிச்சுட்டு போகணும் அப்படிங்கிறது கிருஷ்ணனோட விருப்பம். அதனால காந்தாரி மூலியமா அந்த சாபம் வருது. கிருஷ்ணர் அதை ஏத்துக்கிட்டு யதுகுலம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா அந்த பிரபாச சேத்திரத்துல உடலை விட்டு போறாங்க. அதனால இது கிருஷ்ணர் பின்னணியில பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஏற்பாடுகள் செஞ்சதுனாலதான் அந்த செய்யறாங்க. ஓகே, ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க. இல்ல இப்ப அதாவது ஆன்மீக காரியங்கள் எப்பவும் விரயமாகாதம். நம்ம உதாரணத்துக்கு நெய் மாத்துறப்போ வீட்டுல அம்மாக்களுக்கெல்லாம் உங்களுக்கு அனுபவம் இருக்கும். நெய்யை ஒரு பாத்திரத்துல இருந்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாத்துறோம் அப்படின்னா அந்த மாத்தக்கூடிய கரணையில கொஞ்சம் ஒட்டிட்டு இருக்கும். கரெக்டுங்களா? அந்த மாதிரி இந்த ஆன்மீக விஷயங்கள் நம்ம பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணாலே, அதில் பங்கெடுத்துக்கிட்டாலே போதும். நமக்கு அந்த ஒரு வார்த்தை நம்ம நார்மலா சம்டைம் நினைப்போம், எனக்கு கிளாஸ்ல பெருசா புரியலன்னு நினைப்போம். இந்த வகுப்புல எனக்கு அந்த அனுபவம் இருக்கு. நாங்க வகுப்பு அட்டன் பண்றப்போ அந்த கிளாஸ்ல இருந்து ஒரே ஒரு பாயிண்ட் நமக்கு ஞாபகம் வந்தா போதும், நம்ம வாழ்க்கையை பார்த்தா மாத்திடும். அதனால நம்ம அப்படி நினைச்சுக்க தேவையில்லைங்க. கண்டிப்பா நமக்கு பார்த்தீங்கன்னா இதுல பிரயோஜனம் இருக்கு.
எப்படி பிரயோஜனம் இருக்கு அப்படின்னா நம்ம இதயத்துல கிருஷ்ணர் பரமாத்மாவும் இருக்காரு. இப்ப உதாரணத்துக்கு வந்து எத்தனையோ இன்னைக்கு நியூ இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ கொண்டாட்டம் நடந்துட்டு இருக்கு. நேற்றுக்கு நைட்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு கொண்டாட்டங்கள் இருக்கு. எத்தனையோ விதத்துல வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் போயிட்டு இருக்கிறாங்க. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா தவறி வந்து கோயிலுக்கு வரல. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன நாள், என்ன டைம், எங்க போகணும், எந்த டைப்பும் தெரிஞ்சு வந்து இங்க வந்து அதுவும் வந்து ஸ்ரத்தையோட கேட்கணும்னு இருக்கிறீங்க இல்லைங்களா? அதனால இதே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கண்டிப்பா ஒரு முன்னேற்றம் தான். அப்ப இதுல வந்து கண்டிப்பா பலன் இருக்கும். நீங்க அதை பத்தி யோசிக்கவே தேவையில்லை. நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இது எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுல பாரதத்தை வாங்கி ஆனா ஒவ்வொருத்தரும் உதாரணம் அதே கஷ்டம். ஒரு குழந்தை படிச்சுக்கிட்டே இருக்கும், அது 20 ரூபாய்க்கு இருக்கும். அப்போ படிக்கிறது 50 மார்க் இருக்கும். எவ்வளவான ஒரு முறை படிக்கிறது 80 மார்க் இருக்கும். வாட் இஸ் தி ரீசன்? என்ன காரணம்? எனக்கு படிப்பறிவு இல்லை, வெறும் டிஸ்கண்டினியூ தான். என்ன காரணம்? இல்ல இது வந்து நம்ம பொதுவானதுல படிக்காத குழந்தை வந்து மார்க் எடுக்குன்னு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா படிக்கிறது நிறுத்திடுவாங்க. நார்மலா பொதுவா நடக்கிறது என்ன நடக்கும் அப்படின்னா ஸ்ரத்தையோட டெய்லி போய் படிச்சுட்டு இருக்கக்கூடியவங்க மார்க் எடுக்க முடியும். மற்றபடி இதுல வந்து இன்னொரு அர்த்தம் என்ன சொல்லுவாங்கன்னா, நல்லா இருக்கிறவங்க வந்து கஷ்டப்படுறாங்க, தகாத செயல் செய்யறவங்க வந்து சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க சொல்லுவோம். இதுக்கு வந்து எளிமையா புரிஞ்சுக்கல என்னன்னா அவங்களோட பூர்வ ஜென்ம கர்மா. நிறைய இடத்துக்கு போயிருக்கேன், கேள்வி கேட்டதுனாலே யாரும் போக மாட்டாங்க. ரொம்ப கேள்வி கேட்கிறேன், நீ வந்து பத்து சம்பாதிக்க மாட்டேன், நீ போட்டோ நாங்கள் வந்து வேறுவா நடத்துறோம் வந்து கட்டாயம் வச்சு நீ கொடுத்தாரு பகவானி நீ தொடவே நீ ஆளுங்க அப்படின்னாங்க. தம்பி நான் வந்து பாயை செஞ்சிருக்கேன், தப்பா போயிருக்கேன். எப்படி ஒரே ஒரு விஷயம் பெற்றோர் உடல் செலுத்தால் பேசினால் அதாவது உங்களுக்கு வந்து என்ன இஸ்கான் கோயிலோட அப்படி கிடையாதுங்க. இஸ்கான் கோயிலோட கதவு வந்து கிருஷ்ணனே சொல்றாரு, 4 பேர் வந்து எங்கிட்ட வருவாங்க, 4 பேர் எங்கிட்ட வரமாட்டாங்கன்னு சொல்லி. 4 பேர் ஒருத்தர் என்னன்னா கேள்வியுடையோர் எங்கிட்ட வருவாங்கன்னு சொல்லி. ஏன்னா கேள்வி கேட்கறதுனாலதான் நம்மளுடைய திரும்பவும் ஆன்மீக உலகத்துக்கு போறதுக்கு உண்டான பயணம் வந்து ஆரம்பிக்குது. அதை ஆச்சாரிய சொல்ல பிரபுபாதம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம ஒவ்வொருத்தரும் கேள்விகள் கேட்கணும். நான் யார், கடவுள் யார், கடவுளுக்கும் எனக்கு என்ன உறவு முறை, வாழ்க்கையும் நோக்கம் என்ன. அப்ப நம்ம அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க, அதுல நம்ம எல்லோருமே வந்து கேள்வி கேட்டாதான் நம்மளுக்கு வந்து பதில் கிடைக்கும். நம்ம இன்னொன்னு சொல்ல முடியுங்களா, அழுகிற குழந்தைக்கு தான் பால் கிடைக்கும்னு சொல்லி. அந்த மாதிரி நம்ம கேள்வி கேட்டா மட்டும்தான் பகவத்கீதையில இருந்து பதில் கிடைக்கும். அப்போ ஒவ்வொரு நாளும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இஸ்கான் கோயில்கள் வந்து நமக்கு அதுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கு. கேள்வி கேட்டா மட்டும்தான் நம்ம வந்து பக்திக்குள்ள சீரியஸா இருக்கணும்னு அர்த்தம். அதனால இது வந்து ஒவ்வொருத்தரும் நம்ம இதுல ஏன் நடக்குது வந்து தெரிஞ்சுக்கிட்டு டீப்பா உள்ள ஒர்க் முடிச்சோம். ஹரே கிருஷ்ணா.